Welcome you all to my another குட்டி frame. This is day 2 in Singapore. நாங்கள் இன்றைக்கி போகிற இடம் வந்து மண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வ். இங்கே நம்ம பேர்ட் பேரடைஸ், சிங்கப்பூர் ஜூ, நைட் சஃபாரி, ரிவர் வண்டர் இது எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கார்னர் ஆஃப் த சிங்கப்பூர்னு சொல்லலாம். ஸோ நார்த் ரீஜியனில் இருக்குது. நாங்கள் ஹோட்டல் பாஸ்லேருந்து மண்டாய் ரீச் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 2 hours ஆயிடுச்சு எங்களுக்கு. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கூகுள் மேப் வந்து சூப்பர் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே பஸ் வந்து நம்மளால் லைவ் ட்ராக் பண்ண முடியும். லைக் அதோட மோஷன் தெரியாது. பட் இந்த ஸ்டாப்னு சொல்லி டேப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாப்பில் வரக்கூடிய நெக்ஸ்ட் எந்த நம்பர் பஸ் வரப்போகுது அண்ட் அந்த பஸ் எந்த இடத்துல இப்போது கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லைவான ஒரு டேட்டா தரும். ஸோ அது ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு அது அந்த இடத்துக்கு வரும்னா கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்துடும். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து பேர்ட் பேரடைஸ் தான். போனோடனே இந்த பென்குயின் கோவ் தான் பார்ப்போம். ஸோ இது வந்து அமேசிங்காக இருந்துச்சு. மஸ்ட் விசிட் ஸ்பாட் அண்ட் பேர்ட் பேரடைஸ்னு சொல்லுவேன். நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். அதை பார்த்தோன்னே சூப்பராக இருந்தது. சூப்பர் ஃபீல். ஆக்சுவலாக எங்கள் பாப்பா போகிறப்ப கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. உள்ளே போகிறப்ப இதை பார்த்ததுக்கப்புறம் நல்லா பிரைட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பென்குயின் பக்கத்தில் வர வைக்கிறதுக்கெலாம். பக்கத்தில் போய் இதை தொட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, அதுதான். பட் மித்தபடி நம்ம வெளியே இருந்தே நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் அழகாக நல்லா வாட்டர்லாம் டீப்பாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா டைவ்லாம் பண்ணி ஸ்விம் பண்ணுதா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. டாடி கூப்பிட்டல போயிருச்சுலம்மா. உள்ளேயே இந்த மாதிரி ஷட்டில் சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு குட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம டைமும் சேவ் பண்ணலாம், நடக்கிறதும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் போனது வந்து ப்ரெடேட்டர் ஆன் விங்ஸ் அப்படின்னு ஒரு லைவ் ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு டைமிங்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டைமிங்ஸில் இந்த ஷோ வந்து நடக்கும். கொஞ்சம் முன்னால் போய் உட்காந்துருந்துக்கலாம். ஏன்னா இங்கே பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா ஓப்பன் ஸ்கேலில் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸைட்டடாக த்ரில்லிங்காக இருந்திருக்கும் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தோன்னா. இதில் பெஸ்ட்டு பார்ட்டே இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப க்ளோஸாக தலைக்கு மேலே பறந்துச்சு. இது பறக்க விடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க யாரும் எழுந்திரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல த்ரில்லிங்காக இருந்திருக்கும் அந்த பிளேஸில் உட்காந்துருந்தா. அண்ட் இது ஃபுல்லாக இந்த பயங்கரமான பேர்ட்ஸ் தான். ஈகிள், அவுல், வல்ச்சர், ஃபல்கன் இதெல்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக அந்த ஹண்ட்டை வந்து தேடும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கேட்க நல்லா இருந்துச்சு அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நடந்தே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் எல்லா பேர்ட்ஸையும் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறைய ஸ்பாட்டில் குட்டி டிஸ்பிளேஸ் வச்சுருந்தாங்க. எந்த பேர்டு எந்த மாதிரி நெஸ்ட் கட்டும் அப்படின்லாம். நிறைய நெஸ்ட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. உண்மையிலே இதுதான் இதெல்லாம் கட்டுச்சான்னு எனக்கு தெரியல. பட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் சவுண்டும் மெஸ்மரைசிங்காக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ குரூப் ஆஃப் ஃப்ளமிங்கோ வந்து நான் நேரில் பார்க்குறது. இந்த பிங்க் ஐயோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இங்கேயே பாதி டயர்ட் ஆகிட்டோம். அவ்வளோ கால் வலி இங்கேயே. அப்புறம் நாங்கள் லஞ்சையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஜூவுக்கு வந்து கிளம்பியாச்சு. பேரடைஸ்லேருந்து திருப்பி பஸ் ஏறி நெக்ஸ்ட்டு ஸ்டாப் தான் வந்து நம்மளுக்கு ஜூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜூ, ரிவர் வண்டர், நைட் சஃபாரி இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. நாங்கள் நைட் சஃபாரி மட்டும்தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு டேரெக்டாக நாங்கள் வர மாதிரி வந்தாச்சு. 6 o'clock இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பீப்புள் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு 6 o'clockலாம் உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு புரியல. ஏன்னா இங்கே 7 o'clock தான் அவங்க அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 hour நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணியிருப்போம். மை காட், இந்த க்யூ எல்லாம் அவ்வளோ க்யூ செட் பண்ணி திருப்பதி லைன் மாதிரி நிற்கிறாங்க ஃபுல்லாக பேக்டாக. அண்ட் ஒரு குட்டி குட்டி அங்கங்கே பெஞ்ச் போட்டிருந்தா கூட கொஞ்சம் உட்காந்துருந்துருக்கலாம்.
சரி இவ்வளோ நேரம் நின்று காத்து கடைசியில் ஓகே நம்ம ஃபுல்ஃபில்டாக நம்ம வரோம் அப்படின்னு நினச்சா அங்கே நல்லா பார்க்குற அனிமல் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டீர் மட்டும்தான் பக்கத்துலலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஜூ போகிற ரீசனே வந்து லயன், டைகர் இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போவோம். ஒயிட் டைகர் மட்டும் சொன்னாங்க. அது ரொம்ப தூரத்தில் தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படி தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனால் வெளியே வரும்போது நம்ம நிறைய அனிமல் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலே எனக்கு இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம ஜூ போயிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான். அங்கே கூட ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அனிமலுக்கு ஃபீட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அது டைம் அண்ட் குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம அப்படி பார்த்துருந்தா எல்லா அனிமலுமே பார்த்துருந்துருக்கலாம். ஒன் டைம் இஸ் ஃபைன் அண்ட் டோன்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் டூ ஹை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான், டே 2 ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்னிங் பேக் டு ரூம். போகிறப்பயே நாங்கள் வந்து டபுள் டக்கர் பஸ் வந்துச்சுன்னா நம்ம மேலே போய் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பஸ் வரவே இல்லை போகிறப்போ. இப்போ திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பஸ் வந்துச்சு. சரி வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போய் உட்காந்து அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஹுசைன் வந்து பாப்பா ஸ்டாலரில் தூங்குறதுனால ஹுசைன் கீழே தான் இருந்தாங்க. திஸ் இஸ் டே 3. ஸோ நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணது சென்டோசா. நம்ம எப்படி ஜூ ஒரு கார்னர் சொல்கிறோமோ அது மாதிரி சென்டோசா ஆப்போசிட் கார்னர் ஆஃப் சிங்கப்பூர். இங்கே வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து கஷ்டப்படவே தேவையில்ல. முக்கியமாக தமிழ் ஃபுட்டு, இட்லி, பணியாரம், இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்டு வந்து கிடச்சிச்சு. சாம்பாருமே தமிழ்நாட்டு ஸ்டைல்லே கிடைக்கும். இந்த விஷயத்தில் ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் அழகாக பாப்பாவுக்கு ஊட்டிட்டு தான் கிளம்புவோம் காலையில். நாங்கள் சென்டோசாக்கு எம்ஆர்டியில் வந்தாச்சு. இங்கே விவோசிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் மோனோ ரயில் இருக்கும். ஸோ மோனோ ரயிலில் தான் சென்டோசா போவோம். நாங்கள் ஈஸி லிங்க் கார்டு ட்ராவலுக்கு அதுதான் யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ரீசார்ஜபிள். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கெங்கே போகிறோம், அந்த காஸ்ட் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம பஸ்ஸோ எம்ஆர்டி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கப்பூரில் நம்ம எங்கே போனாலுமே அது வந்து நம்மளுக்கு அக்சசபிளாக இருக்குது, ஈஸியாகவும் இருந்துச்சு. ஈஸி லிங்க் கார்டில் என்ன ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் இருக்குன்னா நம்ம சென்டோசாக்கும் அந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் அந்த அக்சஸ் இருக்காது. ஸோ அதை செக் பண்ணி வாங்குங்க இஃப் யூ ஹேவ் அ பிளான் டு விசிட் சென்டோசா இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். எங்களுக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இறங்கினோடனே ஏர்போர்ட்லேயே இந்த கார்டு வாங்கிட்டோம். ஆனால் அங்கே ரீசார்ஜ் பண்ண முடியல. எம்ஆர்டி போய் தான் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு கார்டும் ஹுசைனுக்கு ஒரு கார்டுன்னு சொல்லி 2 கார்டு வந்து வாங்கினாங்க. இங்கே சென்டோசாவில் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. ஸோ நாங்கள் இங்கே ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஸ்கைலைன் லூஜ்னு. இங்கே பாப்பா கூடயே நம்ம இந்த ரைடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. இங்கே வந்து 2 ரவுண்ட் ட்ரிப்க்கு வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். டேபிள் சேரில் ஏறி மேலே போய் அதை ட்ராப் பண்ணிவிடுவோம். போகும்போது அந்த சென்டோசாவோட வியூவுமே சூப்பராக இருந்துச்சு. திருப்பி கீழே வர்றதுக்கு வந்து கார்ட் வச்சுருப்பாங்க. சின்ன பாப்பா அப்படின்றதுனால நான் ஒரு வாட்டியும் ஹுசைன் ஒரு வாட்டியும் வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் கீழே. ஃபஸ்ட்டு பயந்தாங்க, நெக்ஸ்ட்டு செம்ம என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு இந்த ஆக்டிவிட்டி பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இட் இஸ் ஒர்த் ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பீச் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பாப்பா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்கே. அந்த ரைடு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஒரே ஒரு வருத்தம் தான். என்னென்னா நம்ம போகிறோம்ல, அங்கே சில இடத்துல கேமரா செட் பண்ணியிருப்பாங்க, அது ஃபோட்டோ நம்மளை எடுத்திருக்கோம். நம்ம கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ ஃபெச் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் திருப்பி கீழே வரும்போது ஹெல்மெட்டை கழட்டி பாக்ஸில் போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் எங்களால் ஃபோட்டோ வாங்கவே முடியல. அதுதான் பெரிய வருத்தம். ஏன்னா கார்ட்டில் போன அந்த வீடியோவோ இமேஜோ அதை வாங்க முடியல. அப்படி கேபிள் சேர் போனப்போ கூட நம்ம ஃபோன்லேயே எடுத்துட்டோம் வீடியோ, அதுதான் மிஸ் ஆயிடுச்சு.
சென்டோசாலேயே நாங்கள் லஞ்சையும் முடிச்சுட்டு நேராக நாங்கள் ஷாப்பிங்க்கு முஸ்தஃபா போயிட்டோம். முஸ்தஃபாவில் போய் வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா அங்கே பயங்கர க்ரௌடு. அண்ட் அங்கே இருக்க எல்லா திங்ஸையும் வேறு ஷஃபிள் பண்ணி வைப்பாங்க போல இருக்குது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து. ஸோ அது வேறு நிறையா பெருசாக கேரி பண்ணி இங்கிட்டு அங்கிட்டு மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிற்கவும் இடம் இல்லை, ஸ்ட்ராலரை தள்ளுறதுக்கும் இடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்டு பாப்பா வேறு ஸ்ட்ராலரே தூங்கிட்டாங்க. ஸோ ஃபோனே நான் வெளியே எடுக்கல. அங்கே போயிட்டு அங்கே எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக ரூமுக்கு நடந்தே வந்தாச்சு. வந்து புதுசு பழசு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏன்னா எங்களுக்கு 5 o'clock ஃப்ளைட்டு. ஸோ இங்கேருந்து நாங்கள் 2 o'clockலாம் எழுந்து கிளம்பணும். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் உட்காந்து பால்கனியில் ரசிச்சுட்டு பாய் சிங்கப்பூர்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆல் செட். பாப்பா செம தூக்கம், அப்படியே அவங்கள தூக்கிட்டு கிளம்புறது தான். இந்த 3 days எப்படி போச்சுனே தெரில, அவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு. டெய்லி காலைல எழுந்து சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு திருப்பி காலொலியோட ரூமுக்கு வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு திருப்பி மார்னிங் அதே ரொட்டீன். ஜாலியாக இருந்துச்சு. பயந்து ஓடிடும்ல. எப்படி இங்கே வரும்? பால் வேணுமா? பால் கொடுப்பா. ஏம்மா பெங்களூர் வந்தாச்சு. போக மட்டுமா இருக்குது, பனியா இல்லை அவ்வளோ பொல்யூஷனா என்னன்னே புரியல. ஓகே, இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். See you all in the next frame. This is me Vanilla signing off from Kutti Frame. Thanks for watching. Take care, bye bye.